ஹாய் கர்சன் டாக்கிஸ் வியூவர்ஸ். இந்த வீடியோவில் வந்து நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்றைய தினம் ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடி தளத்தில் வந்து நேரடியாக வந்து வெளியாகியிருக்கின்ற ஜிவி பிரகாஷ்குமார், அனஸ்வரா ராஜன் உள்ளிட்ட பலர் வந்து நடித்த லக்கி தி சூப்பர் ஸ்டார் திரைப்படத்தின் மூவி ரிவ்யூவை தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த படத்தோட மெயின் கதையை வந்து பார்த்துருவோம். இந்த திரைப்படம் பேசிக்கலி வந்து சில்ட்ரன்ஸை வந்து பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். முதலாக வந்து ஜிவி பிரகாஷ்குமார் வந்து மியூசிக் பண்ணி பிறகு பார்த்தீங்கன்னா படங்களில் நடித்து இப்போ ஓடிடிக்கு வந்து அறிமுகமாக இருக்கிறார். ஓடிடியில் ரிலீஸ் ஆகிய முதலாவது திரைப்படம் ஜிவி பிரகாஷின் நேரடி திரைப்படம் இந்த லக்கி தி சூப்பர் ஸ்டார். இது வந்து ஒரு நாஸ்குமார், அனஸ்வரா ராயன் இவங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வித் லவ் திரைப்படத்தின் மூலமாக வந்து இப்போ வந்து ரொம்ப பிரபலமாக இருக்க ஒரு ஹீரோயினி. ஸோ அவங்க தேவதர்சினி, டேனியல், அதே மாதிரி இளங்கோ, குமரவேல், அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா கோவை சரளா, மொட்டை ராஜேந்திரன், தம்பி ராமையா உள்ளிட்டோர் வந்து படத்தில் வந்து வாய்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த திரைப்படம் வந்து பார்க்கும்போது பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு டீமை கொண்டு தான் இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. படத்தின் ஸ்டோரி லைன் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்துருவோம். படத்தின் ஸ்டோரி லைன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷின் அக்கா தேவதர்சினிகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிசம் பிள்ளை வந்து காணப்படுது. அந்த பிள்ளையில வந்து பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் வந்து தேவதர்சினியோட தம்பி, ஸோ மாமா முறை அந்த பிள்ளைக்கு. ஸோ அந்த பிள்ளையில வந்து தேவதர்சினி அவங்களோட ஹஸ்பண்டை விட ரொம்ப பாசமாக வந்து வச்சிருக்கார் ஜிவி பிரகாஷ்குமார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பிள்ளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக் கொண்ட வந்து ப்ரெசென்ட் பண்ணுறார். ஸோ அந்த டாக் வந்து பின்னர் ஒரு கட்டத்தில் வந்து காணாமல் போகுது. அதை எப்படி திருப்பி கொண்டு வந்து அந்த சின்ன பிள்ளைகிட்ட கொண்டு வந்து சேர்த்தார் ஜிவி பிரகாஷ் என்பது தான் இந்த திரைப்படத்தின் ஸ்டோரி லைன். இந்த படம் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸை வந்து பேஸ் பண்ணி வந்து எடுத்திருக்காங்க. இந்த திரைப்படம் எனக்கு எடுத்தோடனே பார்க்கும்போதே ரொம்ப சின்ன பிள்ளை சில்லி திரைப்படம் மாதிரி இருக்குது என்ற ரேஞ்சுக்கு நான் ஃபீல் பண்ணேன். ரீசன் வந்து எடுத்தோடனே வந்து நாய்க்கு வந்து வாய்ஸ் கொடுத்துருந்தாங்க. குறிப்பாக வந்து அந்த லக்கி என்ற நாய்க்கு தாய் நாய் கேரக்டர் இருக்குது. அதுக்கு வந்து கோவசர்லா வந்து வாய்ஸ் கொடுத்துருந்தாங்க. எனக்கு அந்த கேரக்டருக்கு வந்து கோவசர்லாவை கொடுத்தோடனே இந்த திரைப்படத்தில் வந்து எனக்கு பெருசாக வந்து அது கனெக்ட் வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதை தாண்டி நாயில் வந்து பேசுகிற மாதிரி நாயை வச்செல்லாம் காமெடி பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக ஒரு நாய்க்கு வந்து மொட்டை ராஜேந்திரன் வந்து டப்பிங் கொடுத்துருந்தார். அதே மாதிரி இன்னொரு நாய்க்கு வந்து தம்பி ராமையா வந்து டப்பிங் கொடுத்துருந்தார். இன்னொரு நாய்க்கு வந்து ஜிபி முத்து வந்து டப்பிங் கொடுத்துருந்தார். இப்படி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நாய்களுக்கு வந்து டப்பிங் வந்து கொடுத்துருந்தாங்க. நாயை வந்து பேசுகிற மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ அது முதல்ல வந்து இந்த திரைப்படத்தில் வந்து முழுக்க அந்த ஒரு 15 வயசு அதை கூட சொல்லிடாது. இப்போ ஒரு 10 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகளை வந்து கவர் பண்ணுவதற்காக முழுக்க இந்த திரைப்படத்தை வந்து எடுத்திருக்காங்க. இந்த திரைப்படத்தில் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரை இந்த திரைப்படம் வந்து எப்படி போகும், எப்படி இந்த திரைப்படம் முடியும், இந்த கிளைமேக்ஸ் எப்படி இருக்கும் எல்லாத்தையுமே உங்களால் வந்து ப்ரிடிக்ட் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு படம். இந்த திரைப்படத்தை வந்து உதய் மகேஷ் என்பவர் வந்து இந்த திரைப்படத்தை வந்து டிரெக்ட் பண்ணியிருக்கார். இவர் இதுக்கு முதல் வந்து பார்த்தீங்கன்னா நாளை, சக்கர வியூகம் உள்ளிட்ட திரைப்படங்களை வந்து டிரெக்ட் பண்ணியிருக்கார். இப்போ இந்த திரைப்படத்தை வந்து டிரெக்ட் பண்ணியிருக்கார். இவர் நிறைய திரைப்படங்களில் வந்து நடித்தும் இருக்கிறார். குறிப்பாக வந்து நேர்கொண்ட பார்வை, கண்ணும் கொள்ளையடித்தார் உள்ளிட்ட திரைப்படங்களில் கூட இந்த உதய் மகேஷ் வந்து நடிச்சிருக்கார். ஸோ அவர் தான் இந்த திரைப்படத்தை வந்து டிரெக்ட் பண்ணியிருக்கார். இந்த ப்ளஸ்ஸில் வந்து பார்த்துருவோம். ப்ளஸ்ன்னு பார்க்கல எனக்கு இந்த திரைப்படத்தின் அந்த டோக்கை வச்சு அப்படி ட்ராவல் பண்ணி கொண்டு போகிறாங்க. கதை இப்படித்தான் போகுதுன்னு சொன்னாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த படத்தை வந்து புரிந்து வந்து பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. ஃபேமிலியோட உங்களோட வீட்டில் வந்து சில்ட்ரன்ஸ் இருந்தாங்கன்னா இந்த திரைப்படத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து தாராளமாக குடும்பத்தோடு இருந்து பார்க்கலாம். எந்தவித டபுள் மீனிங் காமெடிகளோ எதுவுமே இல்லை. லவ் ட்ராக் அப்படி மினக்கடாமல் சின்ன பிள்ளையும் அந்த நாயை பேஸ் பண்ணி நாயை வைத்து சில காமெடிகளையும் வந்து பண்ணியிருக்காங்க. நாய்க்கு வந்து லவ் இருக்கிற மாதிரிலாம் காட்டியிருக்காங்க. ஸோ அப்படி படம் வந்து முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகளே டார்கெட் பண்ணி எடுத்திருக்கார் ஜிவி பிரகாஷ். சின்ன பிள்ளைகளை வந்து தன் பக்கம் ஈர்க்கணும் என்ற ஒரு ட்ராக்ல வந்து இந்த திரைப்படத்தை நான் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். அவருக்கும் நாய்களில் சரியான விருப்பம். ஸோ அதனால் இந்த திரைப்படத்துக்கு வந்து ஒப்புக்கொண்டிருப்பேன் நினைக்கிறேன். படம் வந்து இப்போ வந்து ஜியோ ஹாட்ஸ்டாரில் வந்து அவைலபிளாக இருக்குது. நேரடியாக வந்து ஜியோ ஹாட்ஸ்டாரில் ஓடிடி பிளாட்ஃபார்மில் இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. மைனஸ்கள் வந்து எனக்கு பார்க்கல பெருசாக இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தில் வந்து அனஸ்வரா ராயன்
அவங்க வந்து இந்த திரைப்படத்தில் வந்து வெறும் கவர்ச்சிக்காக ஒரு கட்டத்தில் ஒரு ஹீரோயின் என்ற கேரக்டரில் வர ஒழிய எந்தவித இம்பாக்டும் வந்து கொடுக்கவில்லை. குறிப்பாக அவங்களுக்கு ஒரு லவ்ஸ் போர்ஷனோ அது கூட இல்லை, ஒழுங்காக வந்து கொடுக்கப்படவில்லை. எப்போ பார்த்தாலும் அந்த படத்துலேயே வந்து சம்மந்தம் இல்லாமல் ஒரு கிளாமர் உடுப்பில் வந்துட்டு போகிறாங்க ஒழிய மற்றபடி அவங்கள்ட நடிப்பு இந்த திரைப்படத்தில் வந்து எந்தவித எதிர்பார்ப்பையும் வந்து இல்லை. ஸோ நிறைய பேர் வந்து ஜிவி பிரகாஷ் இந்த படத்தை தாண்டி அனஸ்வரா ராயன் என்ற ஹீரோனியை பார்த்தோன்னே சரி அதுவாங்க நடிச்சிருக்காங்களே என்ற ஆசையில் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மாற்றமாக இருக்கும். அவங்க இந்த திரைப்படத்தில் வந்து அந்த கேரக்டரை வந்து பேஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்ல வேண்டும். அடுத்த இந்த திரைப்படத்தில் எனக்கு மைனஸ் ஆகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தின் கதை ஸ்டார்டிங்கில் இருந்து எண்டிங் வரை இப்படி தான் போக போகுது, இப்படி தான் நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். கிளைமேக்ஸ் நீங்கள் படம் ஸ்டார்ட் பண்ண கையோடையே தீர்மானித்துவீங்க இப்படி தான் கிளைமேக்ஸ் இருக்க போதுண்டு. அதுக்கு அச்சு பிசகு ஒற்று விடையும் இல்லாமல் படத்தில் கிளைமேக்ஸும் அப்படி தான் வந்து முடியுது. அது கொஞ்சம் மாற்றமாக இருக்கும். ஏன்னா புதுசாக வந்து இப்போ புதுசாக படம் பண்ண நினைப்பாங்க, புது கதைகளை விரும்பி பார்ப்பாங்க, டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரிகளை விரும்புகிறவர்களுக்கு இந்த திரைப்படம் வந்து கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட் ஆகுது. அடுத்தது பெரியாக்களுக்கு இந்த திரைப்படம் வந்து ஒர்க் அவுட் ஆகுமான்றது எனக்கு ஒரு அடுத்த கேள்வி. பெரியாக்கள் வந்து இந்த த்ரில்லர் படங்கள் அப்படியான ஃபேமிலி சப்ஜெக்ட் அதில் இருந்து பார்க்குறவங்களுக்கு இந்த சில்லியான இந்த திரைப்படங்கள் வந்து இப்போ வந்து ஒர்க் அவுட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் நீங்கள் ஃபேமிலியோட சின்ன உங்களோட பிள்ளைகளோட இருந்து பார்க்கல இந்த படம் வந்து பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு படமாகத்தான் இருக்குது கண்டிப்பாக. மற்றபடி இந்த திரைப்படத்துக்கு வந்து இசையை வந்து பார்த்தீங்கன்னா வஹாஃப் என்பவர் வந்து பண்ணியிருக்கார். அதே மாதிரி இந்த திரைப்படத்துக்கான பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா நவீன் சுந்தர் என்பவர் வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து வழங்கியிருக்கிறார். அதே மாதிரி இந்த திரைப்படத்துக்கு வந்து ஜூகே செந்தில்குமார் வந்து பார்த்தீங்கன்னா சினிமோகிராஃபியும் எடிட்டர் வந்து லாரன்ஸ் கிஷோர் என்பவர் வந்து திரைப்படத்தை வந்து பண்ணியிருக்கார். படத்தின் பட்ஜெட்டாக வந்து பார்க்கும்போது படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிடிக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பட்ஜெட்லேயே வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த திரைப்படத்தை வந்து தியேட்டரில் விடாதது ஒரு பெரிய ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சரியான முடிவு. இந்த திரைப்படத்தை நேரடியாக ஓடிடிக்கு ஏற்ற மாதிரி பண்ணது இந்த படக்குழு மிகச்சிறப்பான ஒரு சாமர்த்தியமான முடிவுன்னு நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் ஃப்ரீ டைம் இந்த சாட்டர்டே சண்டே வந்து உங்களோட ஃபேமிலியோட உங்களோட பிள்ளைகளோட வந்து ஒரு ஃபன்னாக ஒரு ஜாலியாக ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள ஒரு படம் பார்க்கணுமென்று உங்களுக்கு தோணிச்சேன்னா கண்டிப்பாக இந்த லக்கி தி சூப்பர் ஸ்டார் திரைப்படத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த படத்துக்கு என்னோட ரிவ்யூ வந்து 5க்கு வந்து 2.5 வந்து இந்த திரைப்படத்துக்கு நான் வழங்குறேன். ஸோ ஒன் டைம் வாட்சபிளான மூவி தான். மீண்டும் இது போன்ற இன்னொரு மூவி ரிவ்யூவில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.